எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெக்ஸ்ட் பிளீஸ் கிட்டமி. டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. சார் எனக்கு என்ன படிக்கணும்னே தெரில சார். இது 30 நாளுக்குள்ளே கிளியர் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். எதுவுமே படிக்காமல் போய் எழுதுறதுக்கு ஏதாவது படிச்சுட்டு போய் என்னுடைய ஒரு பெஸ்ட்டை கொடுக்குறேன். கிளியரான சந்தோஷம் தானே சார். ஸோ இந்த வீடியோ பதிவு அனைவருக்குமான ஒரு வீடியோ பதிவு. கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 30 நாளில் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியலாகவே இது ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு கொஷின் மார்க் தான். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து உறுதியாக நம்ம சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாங்க. ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம சும்மா வந்து படிக்க முடியுமா, எது கவர் பண்ணுறது, இதுமாதிரி ஃபீல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஆனால் அந்த அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான வழிமுறைகளில் இருக்கணும். சரியான வழிமுறைகள் இருக்கணும். அதுக்காக தான் வந்து ஒரு டெட் பேட்ச் வந்து போட்டிருக்கிறோம். வெறும் 149 ரூபா தான். ஆக்சுவலாக இதோட வறுத்து வந்து வேறங்க. பட் வந்து 149 குறைந்த கட்டணம். சரிங்களா? குறைந்த கட்டணம் இருந்தால் நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன சார் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம இதில் நம்ம படித்து கிளியர் ஆனால் அது பிக்கெஸ்ட் ஒரு கிரெடிட் தானே. அதுதானே ஒரு வருஷம் கழித்து நம்ம சேனல் ஆஃப்டர் ஒரு வருஷம் ஹோல்டில் வச்சுருந்தோம். ஒரு வருஷம் கழித்து நம்ம சேனல் போட்டிருக்கிறோம். போட்ட ஃபஸ்ட்டு பேட்ச் டெட்டு பேட்ச்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. அதனால தான் 149 தான் போட்டிருக்கிறோம். சார் நான் 149 ரூபா பே பண்ணுறதுக்குன்ற இல்லை சார் அந்த அமௌண்ட் இல்லை சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே உங்கள் அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணுங்கள். ஆனால் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கான முயற்சி எடுங்க. கிளியர் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல. அதுக்கான முயற்சி எடுங்க. கிளியர் ஆனால் சந்தோஷம் தானேங்க. ஓகே. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு 30 நாள் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 30 நாள் இருக்குது. 30 நாள் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு வாரத்துக்கு 7 நாள் பார்க்கும்போதும் ஓகே எப்படியோ ஒன்று அதிகம் பேச வேண்டாம். ஒரு 4 வாரம் இருக்குங்களா? ஒரு 4 வீக்ஸ் இருக்குது. அப்போது நம்ம வந்து 5 வீக்ஸ் ப்ரோக்ராம், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பேட்ச் போட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்ச் போட்டோம். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே இப்போ ஒன்றும் கெட்டு போல். வீக் 1 தமிழ் மட்டும்தான் முடிச்சிருக்கிறோம். நோ நீட் டு வரி. இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வாரம் ஃபுல்லி இங்கிலீஷ். அந்த பேட்ச்சில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அப்படியே கூட்டு போயிடும். ரைட் ஓகே. அப்போ நீங்கள் தமிழ்லேருந்து சைடு பை சைடு பார்த்துக்கலாம். ரைட் ஓகே. இப்போ வந்து என்னென்னாங்க இந்த வாரம் ஃபுல்லாக தமிழ், சரி இந்த வாரம் ஃபுல்லாக இங்கிலீஷு, தமிழ் வந்து சைடு பை சைடு பார்த்துக்கலாம். ஓகே அதெல்லாம் கரெக்டாக கைட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸுங்க. அடுத்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ். ஓகேங்களா? அது ஒரு வாரத்துக்கு ஒரு ஏன்னா நீங்களே ஓனாக உட்காந்து படிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வீக் 3 வந்து மேக்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி கூட போட்டுக்கலாம். வீக் 4 சயின்ஸ் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த கடைசி 30 நாளில் ஒரு கிளியர் பண்ண முடியுமாங்கிற அந்த ஒரு கொஸ்டினே நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. ஆமாம் தானேங்க? அப்போது அது 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 நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அதை படிக்கிறது அப்படிங்கிறது போகும். இப்போது நான் வந்து நானாக ஓனாக வந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேங்க. இப்போ நான் இங்கிலீஷ் படிக்கணும். அப்போ என்ன படிக்கணும்? இந்த ஒரு புக்கு மெட்டீரியல் தேடுறதுக்கு, அந்த புக்கு எடுத்து படிக்கிறதுக்கு, அது எங்கே இருக்குது, அதுவே நமக்கு வந்து இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குரூப்பில் என்ன பண்ணுவோம், அழகாக வந்து இதான்ப்பா பிடிஎஃப், இதான்ப்பா சமைச்சர் புத்தகம் இதான்ப்பா. அப்புறம் நம்ம வந்து டிஎன்பிசிக்கு நம்ம மாணவர்கள் வந்து கொடுத்துருக்குறோம் மெட்டீரியல், அதையும் ஷேர் பண்ணுவோம். ரைட் ஓகே எடுத்துக்கோங்க, எடுத்து படிங்க அப்படின்னு ஒரு மாதிரி. கவர்மெண்ட் ஃப்ரீ மெட்டீரியல் தான், அதுவும் ஷேர் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு இடத்துக்கு வெறும் 149 ரூபாவில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இருக்கிற இடத்துலேயே உங்களுக்கு வந்துடுது. அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களுடைய ஒர்க்கு அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. அப்போ உங்களுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுள் ஆகுது. அவ்வளோதானேங்க? இதெல்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கணும். இந்த புக்கு படிக்கிறது, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கணும். அப்போ உங்களுக்கு சமச்சீர் புத்தகங்களும் வந்துடுது. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து முக்கியமான விஷயங்களும் குரூப்பில் சொல்லிடுறோம். என்னென்ன முக்கியமானது, என்னென்ன எக்ஸ்பெக்டட் அது மாதிரி சொல்லிடுறோம். அப்போது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. அதே சமயம் நீங்கள் குரூப்பில் இருக்கும்போது இத்தனை பேர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இத்தனை பேர் படிக்கிறோம், நம்மளும் உட்காந்து படிப்போம். அப்போ இந்த கரெக்டாக 30 நாள் வந்து கரெக்டாக மூவ் ஆன் ஆகும் நமக்கு. நம்ம கரெக்டாக நம்மளோட பேட்சோடவே நீங்கள் சேர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம ப்ரிப்பரேஷன், அது உங்கள் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கணுங்க. நம்மளுடைய ஒரு ஃபாலோவிங் ஒரு பக்கம் இருக்கணுங்க. அழகாக நம்ம போயிட்டுருக்கும்போது கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிளியர் ஆச்சுன்னா அல்டிமேட் 2025 டெட்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி உட்காந்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பருங்க. இல்லை வச்சுக்கோங்க, இப்போ இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போ தெரியல. வரும் தான், கண்டிப்பாக வரும். பட் எப்போ தெரியல. அப்போது இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமா, இல்லை அடுத்த வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்கலாமா, இல்லை பார்த்துட்ருக்கலாமா? வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கங்க. எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. 30 நாள் இருக்குது. இந்த பேட்ச்க்காக நான் சொல்லலை, உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? பிளான் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். என்னங்க? வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம தமிழ் முடிச்சிருக்கிறோம்.
ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சைடில் தினமும் 1 மணி நேரம் அவ்வளோதான். சரிங்களாங்க? இங்கிலீஷு, மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஒவ்வொரு வாரம் ஒன்று ஒன்று அப்படி முடிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து நம்ம வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறதுக்கு ரெடி ஆயிடலாம். சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட் இருக்கும். மண்டே டு சண்டே வந்து என்னென்ன படிக்கணும், வாட் டு கவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து அதுக்கான தேவையான வந்து பிடிஎஃப் அதுவும் கொடுத்துருவாங்க. மெட்டீரியல் சொல்லலை, ஸ்கூல் புத்தகம். அது என்ன கொடுப்போமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துடலாம். ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், அது ஒரு மாதிரியா இருக்கும். தானேங்க. ஏன்னா நம்மளும் பேட்ச் போட்டிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து ஒரு பேட்ச் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதே போல் தான் கான்செப்ட். அதே போல் வந்து டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டனில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம கேட்கக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நினச்சி தான் கேட்குறோம். அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் பண்ணுறதுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா நீங்களே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அமௌண்ட்டுக்காக கிடையவே கிடையாது. ஒரு வருஷம் கழித்து சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அதோடைய அவுட்புட் தான் வெற்றியாளர்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பேங்க 8778963630. இதுக்கு நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் 8525049011 இதுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா உடனே வந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. அமௌண்ட்டை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? அமௌண்ட்டெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெற்றி பெறணும், அதுதான். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், 150 ரூபா பெருசுங்களா, இல்லை வந்து நம்ம அகாடமிக் கீழே 4 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க போகிறது பெருசுங்க? அதுதான் பெரிய விஷயம், அதுதான் கிரெடிட். ஓகேங்களா? அதனால் உடனே ஜாயின் பண்ணி படிக்கிற வழியை பாருங்கள். ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து என்னால் வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து பேட்ச் மாணவர்கள் வந்து நல்லா சேர்ந்து நல்லா சிறப்பாக படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து லேட்டாக நான் உங்களை ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன், குரூப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் கஷ்டம். இப்போது கரெக்டாக ஒரு 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 4 வாரம் இருக்கிற கணக்கில் இருக்குது. அழகாக நம்ம உள்ளே போய் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், கிளியரான சந்தோஷம். நான் பாட்டுக்கு அழகாக டெட் குவாலிஃபை ஆகிக்கலாம். சரிங்களாங்க? குவாலிஃபைடு அப்படி 2025 குவாலிஃபைடு ஆகிக்கலாம். ஓகேங்களா? அதாவது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அட்மின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ரெஷருங்க. போதுங்க, ஏன்னா அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கணும்னாங்க. சரிங்களா? அடுத்த பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டுருக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜிபே ஃபோன்பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு பண்ணுங்கள். 1 மணி நேரம் வித்தின் 1 ஹவருக்குள்ளே 1 நிமிஷத்துக்குள்ளே கூட வந்துடுறேன் உங்களுக்கு ரிப்ளை. இந்த ஒரு வாரம் தமிழுக்கான மெட்டீரியலு அப்புறம் அது என்னென்னலாம் ஷேர் பண்ணணுமோ அதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களாங்க? நோ நீட் டு வரி. உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்கும். நம்மளே உட்காந்து படிக்கிற பதிலாக நமக்கு இப்போ தினமும் குரூப்பில் வந்து அப்டேட்ஸ் வரும், அதெல்லாம் வரும். பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், நமக்கு வந்து ஒரு அலர்ட், படிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.